கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இல்லையா? அதனால மத்தேயு சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், சொல்றாரு, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், கம்பல்சரி பண்ணலை ஆண்டவர், கண்டிப்பா நீ சிலுவை எடுக்கணும், சிலுவை சுமக்கணும் சொல்லிட்டு கம்பல்சரி இல்லை, சொல்றாரு வர விரும்பினால், சான்ஸ் கொடுத்துறாரு. வர விரும்பினால் என்ன செய்யணுமா? அவன் ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது தன்னைத்தான் வெறுக்கணும். தன்னைத்தான் வெறுத்து, அது மாத்திரம் இல்ல, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆகவே சிலுவை என்பது பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவும் அந்த பாடுகளை சிலுவையை சுமந்தார், வெற்றி சிறந்தார். ஆகவே சிலுவை என்பது சாதாரணமான ஒரு கரலான் படுக்கை அல்ல, போராட்டமான ஒரு வாழ்க்கை. ஆகவே ஆண்டோட பிள்ளைகளாகி நாம் ஆண்டவரை பின்பற்ற விரும்பினால் நம்மை நாமே வெறுக்கணும். நம்முடைய சிலுவையை நாம் எடுத்துட்டு போகணும். மற்றவங்க சிலுவை அல்ல, நம்முடைய சிலுவை நாம தான் எடுத்துட்டு போகணும். அதான் கிறிஸ்துவனுடையவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்து கொண்டு இருக்கிறார்கள் சொல்றாங்க. ஆகவே இதனால கூட நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு நம்ம வெறுத்து நாம் ஒரு அடிச்சுட்டில் நடப்போம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். ஜெபிப்போம். நேசிய நல்ல தகப்பனே, நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. அந்த வார்த்தைகளை நான் பின்பற்றி வாழ, வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு நடக்க கிருபை செய்யுங்க. வெறுத்து சிலுவை எடுத்து நடக்கக்கூடாது சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள் எல்லாம் அதமாக்கி போடுங்க. பலப்படும் இயேசு நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்க. அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.